ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரளாவில் முஸ்லீம் ஸ்பெஷல் நைஸ் பத்திரி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இதை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் கூட, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். அந்த 3 கப் அளவு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போதே அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு, ஒரே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும் போதே இப்போ இதை ஒரு ஒர்க் ஸ்பேஸில் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ கையை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி பிசைஞ்சு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு இப்போ இதை சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம திரட்டி எடுக்க போறோம். கொஞ்சமா பச்சரிசி மாவு போட்டு அதுல உருண்டை வச்சு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஷேப் ஆக்குறதுக்காக நான் ஒரு பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா திரட்ட வரும்னா நீங்க அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்க சப்பாத்தி எப்படி போட்டு எடுப்பீங்களோ அதே மாதிரி மாத்தி மாத்தி போட்டு நல்லா பஃப்னு வந்தோன்னே இதை எடுத்துடலாம். இது கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பரா, ரொம்ப சாஃப்டான நைஸ் பத்திரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க கையில இதை நீங்க சும்மா கொடுத்தீங்கனாலே அவங்க சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.